திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 50-60 ஆண்டு கால கட்சி. இதெல்லாம் அரசியல் அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ அவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரே வழியாக வந்து ஒரு மோசமான அரசியல் விமர்சனங்களை வைப்பது நாகரிகமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் பதிலுக்கு பேச முடியும். காங்கிரஸ் மீது தொடர் விமர்சனம் வைத்து வரும் திமுகவிற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிலடி கொடுத்துள்ளார். சமீபத்தில் நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், திரிணாமுல் பலகீனம் அடைந்திருக்கு. காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இல்லை, திருமானா வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர். அவர் சொல்கிற விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் மிக நிச்சயமாக அதை பற்றி யோசிப்போம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து கூட்டணிகளுக்கு 22 வருஷம் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கோம். திமுக வந்து அவங்களுக்கு அதிகாரத்தில் வந்து நீங்கள் போதுமான பெரும்பான்மை இல்லாதப்போ கூட எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. நீண்ட காலம் வந்து நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறப்பவும் சரி, ஆட்சியில் இல்லாதப்பவும் சரி, அவங்களோட நாங்கள் நின்றுருக்கோம். இன்றைக்கு வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி பின்வாசல் வழியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை, ஒரு அரசை அமைக்க விடாமல் செஞ்சுட்டு அதற்கு பின்னாடி வந்து அவங்க வந்து கவர்னர் ஆட்சி கொண்டு வர ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய வரலாற்று கடமை எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கு. அது காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கு. அதை தான் நம்ம செஞ்சோம். அதே மாதிரி அரசியலில் ஒரு கூட்டணினா அப்படியே போய் நம்ம 500 வருஷத்துக்கு இருக்க முடியாது. காலச்சூழல்கள், அரசியல் நிலைப்பாடுகள், ஒரு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் ஏற்படுகிற ஒரு நெருக்கடி, இதெல்லாம் தான் ஒரு கட்சி அரசியல் கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க முடியும். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 50-60 ஆண்டு கால கட்சி. இதெல்லாம் அரசியல் அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ அவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் நாங்களும் இருந்திருக்கோம். அந்த தோல்வி எங்களுக்கும் பொருந்தும். அதை பற்றி எங்களுக்கு வந்து வருத்தம் இருக்குது. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி விமர்சிப்பது, தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விமர்சிப்பது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. அதை வந்து அவங்க வந்து ஒரு நீண்ட கால கூட்டணிங்கிறது இருந்திருக்கு. அவங்க இந்தியா கூட்டணியில் இருந்திருக்காங்க. இப்போவும் அவங்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னு நாங்களாம் நினைக்கிறோம். பலமுறை அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி அவர்கள் வந்து உடனடியாக வந்து போய் ஒரு கடிதம் கொடுத்து நான் இந்தியா கூட்டணியில் இல்லை, நான் எங்களை வந்து இருக்கே மாற்றி அமையுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு நாகரிகமான அரசியல் அணுகுமுறைங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி எந்த நேரத்தில் என்ன மாதிரி முடிவுகளை எடுக்குதுங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அந்த மாற்று கருத்துக்கள் ஏற்புடையதாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரே வழியாக வந்து ஒரு மோசமான அரசியல் விமர்சனங்களை வைப்பது நாகரிகமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் பதிலுக்கு பேச முடியும். ஆனால் வந்து நீண்டகால கூட்டணியோட ஒரு மரியாதை கருதி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவரே ஒரு தோல்வி அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் மிக மட்டமான விமர்சனங்களை நாங்கள் வைக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.